இந்த நியூஸ்ல சொல்றத நம்ம கொஞ்சம் சீரியஸா தான் எடுத்துக்கணும். ஃபேட்டி லிவர் கேசஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு தானுங்க வருது. ரீசன்ஸ் நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ் தான். சிம்பிளா இந்த 3 விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நைட் சாப்பிட்றத அட்லீஸ்ட் ஒரு 8 o'clock முன்னாடி சாப்பிட்ருங்க. லேட் நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. நம்பர் 2, உங்கள் நைட் டின்னருக்கு அப்புறம் அட்லீஸ்ட் 10 to 15 minutes ஒரு பிரிஸ்க் வாக்கிங் இருக்கணும். அந்த வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்கள் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டு போய் ஒரு ஃபேட்டாக ஸ்டோர் ஆகிறது அது ப்ரிவென்ட் பண்ணும். நம்பர் 3, காலையிலேருந்து நைட் வரைக்கும் சாப்பிட்ற ஃபுட்டில் உங்கள் ப்ரோட்டீன் அளவை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கங்க. அதாவது எக்கு, பச்சைப்பயிறு, சிக்கன், பருப்பு இது எல்லாமே சேர்த்திக்கங்க. ப்ரோட்டீன் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துனீங்கன்னா இன்சுலின் ஸ்பைக்ஸ் அப்பப்போ அதிகமாகிறத அது ப்ரிவென்ட் பண்ணிக்கும், ஸ்டேபிளாகவே வச்சு. சப்போஸ் ஃபேட்டி லிவர் இருந்தால் அது ஒரு லேட் ஸ்டேஜில் தான் தெரியுங்க. ஏர்லி ஸ்டேஜில் பெருசாக நமக்கு எந்த சிம்டம்ஸும் காமிக்காது, கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ ஃபேட்டி லிவர் ஒரு கம்ப்ளீட்லி ரிவர்சபிள் டிசீஸ். சீக்கிரமாக கண்டுபிடிச்சா கம்ப்ளீட்டாக அதை ட்ரீட் பண்ண முடியும். ட்ரீட்மெண்ட் என்ன? அதில் ஃபர்ஸ்ட் திங் உங்கள் லைஃப் ஸ்டைலும் டெய்லி ஹேபிட்ஸ் மட்டும்தான். ஸோ ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுங்க, ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை